குழந்தை பெற்றால் உடனே 50,000 ரூபாய். இது ஏதோ தீபாவளி ஆஃபர் அல்ல. இது உலகின் வல்லரசு நாடான சீனா தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கும் ஒரு ஜாக்பாட் ஆஃபர். ஒரு காலத்தில் ஒரு குழந்தை மேல் பெற்றால் தண்டனை என்று சட்டம் போட்ட அதே சீனா தான் இன்று தயவு செய்து குழந்தை பெத்துக்கோங்க, நாங்க பணம் தரோம் என்று கெஞ்சும் நிலைக்கு வந்திருக்கிறது. சீனாவுக்கு ஏன் இந்த திண்டாட்டம்? இதன் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சி உண்மைகள் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். சீனாவின் மக்கள் தொகை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பெருமையை அது இந்தியாவிடம் இழந்துவிட்டது. ஐநா சபை என்ன சொல்கிறது தெரியுமா? இதே நிலை நீடித்தால் 2100இல் சீனாவின் மக்கள் தொகை பாதியாக குறைந்துவிடும் என்று எச்சரிக்கிறது. இந்த வீழ்ச்சியை தடுக்க சீன அரசு ஒரு புதிய நாடு தழுவிய திட்டத்தை அறிவித்துள்ளது. அதன்படி 3 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுக்கு $500, அதாவது சுமார் 43,570 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். ஏன் இந்த நிலைமை? பல ஆண்டுகளாக அமலில் இருந்த சீனாவின் ஒரே குழந்தை கொள்கை ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. இப்போது குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவு விண்ணை முட்டும் அளவுக்கு இருப்பதால் பல இளம் தம்பதிகள் குழந்தை பெற்றுக்கொள்வதையே தவிர்க்கிறார்கள். இந்த தேசிய மானியம் மட்டுமல்ல, பல உள்ளூர் அரசாங்கங்கள் இன்னும் பெரிய ஆஃபர்களை அள்ளி வீசுகின்றன. உதாரணமாக, ஓஹோட் என்ற நகரத்தில் 3வது குழந்தையை பெற்றால் 1 லட்சம் யுவான், அதாவது கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் மானியம் கொடுக்கிறார்கள். ஆங்சோ நகரத்தில் 3வது குழந்தைக்கு ஒரே தடவையாக 25,000 யுவான் வழங்கப்படுகிறது. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பணத்தால் மட்டும் சீனாவில் பிரச்சனையை தீர்க்க முடியாது என்கிறார்கள். இந்த தொகை ரொம்பவும் குறைவு. ஆனால் இது ஒரு முக்கியமான முதல் படி என்றும் கூறுகிறார்கள். ஏனென்றால் சீனாவின் மக்கள் தொகை குறைவது மட்டுமல்ல, அது வேகமாக வயதாகியும் வருகிறது. வேலை செய்யும் இளைஞர்கள் இல்லாமல் ஓய்வூதியம் வாங்கும் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் சீனாவின் பொருளாதாரம் என்னவாகும்? இறுதியாக எல்லோருக்கும் எழும் கேள்வி இதுதான். பணம் கொடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள சொல்வது ஒரு நாட்டின் மக்கள் தொகையை அதிகரிக்குமா? இது தற்காலிக தீர்வா அல்லது நிரந்தர தீர்வா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.